உண்மையில் பார்க்க போனால் இந்தியா தான் வந்து இந்த பேச்சுவார்த்தை நடத்திருக்கணும் அப்படிங்கிறது பலரோட கருத்தா இருக்கு. இந்தியா தான் அதற்கு தகுதி படைத்த நாடு. உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். NCBHன் பதிப்பாசிரியரும் எரிசக்தி துறையில் பணியாற்றியவருமான PK ராஜன் நம்முடன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். இதில் மத்திய கிழக்கோட அரசியல் பற்றி நம்ம பேசுகிறப்ப இஸ்ரேலுக்கு முன்பு இஸ்ரேலுக்கு பிறகு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரித்து பார்க்கக்கூடிய வகையிலான சில அரசியல் மாற்றங்களும் நடந்திருக்கு, இராணுவ ரீதியிலான சில பிரச்சனைகளும் அங்கே வந்திருக்கு. ஸோ அந்த ஒரு வரலாறு பார்க்குறப்ப இஸ்ரேல், அது கூட ஈரான், அதுக்கப்புறமா ஈரான் ஈராக், இவங்க ரெண்டு பேருக்குள்ளே இருந்த அந்த ஒரு இது, அப்புறம் ஈரான் வந்து எந்த கட்டத்தில் அவங்களுடைய ப்ராக்டிக்ஸை கொண்டு வரதுக்கான ஒரு கட்டாயத்துக்குள்ளே போகிறாங்க. இந்த விஷயங்கள் பற்றி நம்ம டெஸ்ட் பண்ண போக முடியாது. அதை பற்றி சொல்லுங்கள் சார். இஸ்ரேல் ஈரான் இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலான அந்த ஒரு இஸ்ரேல் எப்படி ஏனைய மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாம் உருவாக்கப்பட்ட நாடுகளோ, எப்படி கட்டியமைக்கப்பட்ட நாடுகளோ, அதுபோல் இஸ்ரேலும் ஒரு நாடு அல்ல. யூத மக்கள் அந்த பகுதி முழுவதிலும் இருந்தாங்க. ஈரானிலும் இப்போயும் இருக்காங்க. ஈரான்லேயே வந்து யூத மத கோயில்களான சினாகுகள் அவை இருக்கின்றன. எந்தவித கட்டுப்பாடும் இல்லை. அரசாங்க உதவியோடு அந்த நிறுவனங்கள், அந்த கோயில்கள் இருக்கின்றன. இந்த கோயில்கள் நடத்தும் பள்ளிகள், கல்வி நிறுவனங்கள், மருத்துவமனைகள், இவற்றுக்கெல்லாம் அரசாங்கம் உதவி செய்கிறது. காலம் காலமாக யூத மக்கள் இவர்களோடு ஒன்றுபட்டு வாழ்ந்தவர்களாக தான் இருந்தார்கள். மற்ற மத்திய கிழக்கு நாடுகளில் வேறு யாரும் புதிதாக வந்து குடியேறலை. அங்கே இருக்கிற அலைகுடிகள் பாருங்க இல்லையா, ஒரு ஜிப்சி போன்ற வாழ்க்கையை வாழ்ந்தவர்களை கொண்டு அந்த நாடுகள் அமைக்கப்பட்டன. இஸ்ரேலில் வெளியிலேருந்து பெரும்பகுதியான மக்களை கொண்டு வந்து அங்கே வந்து குடியமர்த்தினாங்க. குடியமர்த்தினது மட்டும் இல்லை, பாலஸ்தீனர்கள் இருந்த இடத்தையெல்லாம் நீங்களெல்லாம் ஒரு மூளைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் இடத்தையெல்லாம் வந்து யூதர்களுக்கு அளித்தார்கள். அது மிக மிக செயற்கையாக உருவாக்கப்பட்ட மிகுந்த அநியாயமான ஒரு செயல்தான் அது. துரதிர்ஷ்டவசமாக அந்த 2ஆம் உலகப் போரின் முடிவில் இவர்கள் ஹிட்லரின் கரங்களில் மிகுந்த கொடுமையை அனுபவித்தார்கள். அமெரிக்கா, சோவியத் யூனியன் எல்லாம் ஒன்றாக இருந்தார்கள். ஸோ இஸ்ரேல் உருவாக்கப்பட்ட போது யாரும் அதனை எதிர்க்கவில்லை. இது எப்படியா உலகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு காலத்தில் அங்கே இருந்தாங்கன்னு ஒரு கதை இருக்குது. அதை நம்பி அங்கே இருக்கிற மக்களுடைய நிலத்தையெல்லாம் பிடுங்கி இவங்களுக்கு கொடுக்குறீங்களே, இது என்ன நியாயம்? காந்தி ஒருத்தர் தான் பேசினார், மகாத்மா காந்தி ஒருத்தர் தான் வந்து அதை வந்து பேசினார். இது எப்படி நியாயமாக இருக்க முடியும்? அது என்ன, அந்த யாரும் மனிதர்களே இல்லாத பூமியா? அங்கு பாலஸ்தீனியர்கள், அரபியர்கள் காலம் காலமாக இருக்கிறார்கள். அவர்கள் இஸ்லாம் மதத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், கிறிஸ்துவர்களாக இருக்கலாம். அரபு கிறிஸ்துவர்கள் அவர்களும் இருக்காங்க, யூதர்களும் இருக்காங்க. ஸோ அந்த நிலத்தை நீங்கள் வந்து எப்படி ஒரு தனிப்பட்ட ஒரு இனத்துக்கு நீங்கள் எப்படி அதை பிடுங்கி கொடுக்குறது எப்படி நியாயம்? மக்கள் பல்வேறு வேறு நாடுகளிலிருந்து வேறு நாடுகளுக்கு குடிபுகுந்தது வரலாறு இருக்குது. அதில் வந்து ஒன்றும் தப்பு இல்லை. எந்த ஒரு அரசாங்கமும் அதனை செயல்படுத்தாமல் மக்கள் தங்களுடைய தேவைகளுக்காக வேறு நாடுகளுக்கு செல்வது, அல்லது வேறு நாடுகள் மற்ற பகுதியிலிருந்து மக்களை தங்கள் நாட்டுக்கு வர சொல்லி அழைத்து அவர்களுக்கு இடம் கொடுப்பது, வேலை கொடுப்பது. 1 கோடி பேர் இருக்காங்கல்ல, இந்தியர்கள் வந்து 1 கோடி பேர் இருக்காங்க கிட்டத்தட்ட எல்லா மத்திய கிழக்கு நாடுகள்லையும் சேர்ந்து. இது எந்த ஒரு அரசாங்கமாவது இந்தியாவிலிருந்து கொண்டு போய் அவங்கள தனி நாடு அமைக்கணும் அந்த மாதிரி அது மாதிரி இதுவே இல்லை. அவர்களுடைய தேவைக்கு மனித வளம் போதாத காரணத்தினால் இந்தியர்களை பெருமளவுக்கு அவர்கள் விரும்பி அழைத்து பணி கொடுத்திருக்கின்றார்கள். அதனால் அவர்களுக்கும் பயன், இந்தியாவிற்கும் பயன், பரஸ்பரம் 2 பேருக்கும் அதில் பயன் இருந்ததுனால இவ்வளோ காலம் அது ஓடிக்கின்றது. அதுபோல் இல்லை, அதுபோல் இல்லாது உருவாக்கின நாடு. அந்த நாட்டுக்கு அந்த இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். அந்த பல பகுதிகளை அவர்கள் பிடிக்க வேண்டும், அதனையும் இஸ்ரேலின் பகுதியாக மாற்ற வேண்டும் என்று அவர்களுக்கு எப்போதுமே ஒரு அது இப்போ வரைக்கும் தொடர்ந்துட்டு இருக்கு. நம்ம காசால பார்த்தோம், அதுக்கப்புறம் இப்போ நம்ம லெபனானில் பார்த்தாலும் அங்கேயும் அந்த விஷயங்கள் வந்து தொடர்ந்துட்டு இருக்குது. அந்த மக்கள் சும்மா இருப்பாங்களா? அவங்க இது போராடத்தான் செய்வாங்க. ஸோ அந்த போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்குது. இதுக்குள்ளே வந்து இஸ்ரேல் அமெரிக்கா பயன்படுத்துதா, அமெரிக்காவை இஸ்ரேல் பயன்படுத்துதா, இல்லை 2 பேரும் ஒருத்தர் பயன்படுத்திக்கிட்டு இந்த நிலைமையை தங்களுக்கு சாதகமாக திருப்புவதற்கு முயற்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது தான் நான் நினைக்கிறேன். இஸ்ரேலுக்கு எதிராக யாரெல்லாம் காத்திரமாக செயல்படுவார்களோ அவர்களை எல்லாம் மனிதகுல விரோதிகளாக சித்தரித்து அமெரிக்காவை அவர்களுக்கு எதிராக திருப்புவது என்ற பணியை
இஸ்ரேல் வந்து மிக திறம்பட செய்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கு இந்த பகுதியில் தன்னுடைய இருப்பை தன்னுடைய ஆதிக்கத்தை நிலைநாட்டுறதுக்கு காரணங்கள் இருக்குது. சார், இந்த ஒரு விஷயத்தில் வந்து அமெரிக்கா அவங்களுடைய ஆதிக்கத்தை எதன் காரணமாக நிலைநாட்டணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து பார்க்கக்கூடியவங்களுக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கும். அதான் ஒரு பெரிய வரலாறு. அதாவது 2ஆம் உலகப் போர் முடிவுற்ற போது அமெரிக்கா ஏனைய நாடுகள் போல், பிரிட்டன் போல், பிரான்ஸ் போல், ஜப்பான் போல், ஜெர்மனி போல் பாதிப்படையவில்லை. ரஷ்யா போல் பாதிப்படையவில்லை. ஏன்னா இந்த நாடுகள் எல்லாமே அமெரிக்காவை விட்டு தூரமாக இருந்தது. தனியாக இந்த பக்கம் இருக்கக்கூடிய நாடுகளுக்குள்ளே இருந்த ஒரு மோதல் வந்து பெரிய மோதல். 200-300 ஆண்டுகளாக முதலாளித்துவம் கட்டியமைத்திருந்த தொழிற்சாலைகள், உள்ளரங்க இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இது எல்லாமே வந்து அடித்து உடைத்து நொறுக்கி தூளாக போய்விட்டது அந்த 4 ஆண்டு போரில். இது எல்லாவற்றையும் திரும்ப கட்டியமைக்க வேண்டும். ஆனால் அமெரிக்கா எந்தவித பாதிப்பும், அவங்களுக்கு உட்கட்டமைப்பில் எந்த ஒரு பாதிப்பும், பேர்ல் ஹார்பரில் குண்டு போட்டதை தவிர மற்றபடிக்கு அவங்க தான் குண்டை போட்டு நாடுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி நியூக்ளியர் பாம்பை போட்டு ஒன்றும் காரணமே இல்லாமல் ஆல்மோஸ்ட் அவன் வந்து சரண்டர் ஆகிறதுக்கு குடிஞ்சிக்கிட்டு இருக்குந்தான். அவன் மேலே வந்து பாம்பை போட்டாங்க. ஒன்றும் இல்லை, சோவியத் யூனியன் வந்து உள்ளே வந்துடும். எப்படி கிழக்கு ஐரோப்பாவில் அந்த நாடுகள் எல்லாம் வந்து சோவியத் யூனியனுக்கு கீழே போச்சோ, அது மாதிரி ஜப்பான் வந்து சோவியத் யூனியனுக்கு கீழே போகிற அபாயம் இருந்தது. அதனை தடுக்க வேண்டும் என்பதற்காக குண்டு போட்டாங்க. மற்றபடிக்கு அவங்க கையில் பணம் இருந்தது. தொழிற்சாலைகள் வந்து தொழில்நுட்பம் இப்போ வரைக்கும் சொல்லுவாங்க. அப்போ என்ன ஜப்பானுடைய கேமராக்களாக இருக்கட்டும், அந்த தொழில்நுட்ப உபகரணங்கள், இந்த இராணுவ ஆயுதங்களாக இருக்கட்டும், அதெல்லாம் ரொம்பவும் அப்போ இருந்த தொழில்நுட்பத்துக்கு முன்னணியே வாய்ந்ததாக இருந்தது. அமெரிக்கா வந்து எந்தவித பாதிப்பும் அடையலைங்கிறதுனால அவர்களுடைய பணத்தை அளித்து இவர்களுடைய வளர்ச்சியை அவர்கள் வந்து, ஏன்னா இங்கே இண்டஸ்ட்ரி வந்தால் தான் அங்கேருந்து மெஷின் வாங்குவாங்க இல்லையா. ஜெர்மனியில் அவங்க வந்து இண்டஸ்ட்ரியை கட்டணும் அப்படின்னா உடனடியாக அவங்க வந்து மெஷினை வந்து அங்கேயே தயார் பண்ணலாம் முடியாது, அமெரிக்காவிலேருந்து தான் வாங்கணும். அதுக்கான உட்கட்டமைப்பு அவங்க கிட்ட இல்லை, அதுக்கான உபகரணங்களும் தேவைப்பட்டது. அதை விற்கக்கூடிய ஒரு நாடாக அமெரிக்கா இருந்தது. அமெரிக்காவோட உபரி மூலதனம் இருக்குது. இந்த மூலதனத்தை கடனாக கொடுத்து இவங்களை தொழில் தொடங்க சொல்லி அவர்களுடைய நாட்டில் உற்பத்தியை பெருக்கி இவர்களை வந்து உற்பத்தி செய்ய செய்து இதன் மூலம் வந்து பொருளாதாரத்தை திடப்படுத்தினார்கள். அவர்களும் வளர்ந்தார்கள். இவர்கள் அதிகமாக வளர்ந்து விட்டார்கள். ஐரோப்பாவும் ஜப்பானும் அதிகமாக வளர்ந்து விட்டார்கள். ஒரு கட்டத்தில் பார்த்தா எல்லாம் வந்து டாலரில் நடக்கும். அதுவரையில் பிரிட்டிஷ் பவுண்டு தான் வந்து உலகத்தினுடைய முதன்மை வகித்த ஒரு கரன்சியாக இருந்தது. அதெல்லாம் போய் டாலர் தான் முதன்மையான நாணயம் என்ற இடத்துல தான் ஒரு புது குளோபல் பவரை வந்து அமெரிக்கா உருவாச்சு. ஆனால் இந்த என்ன அப்படின்னா அவருடைய வளர்ச்சி காரணமாக பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, ஜப்பான் இவர்களுடைய வளர்ச்சி காரணமாக இவர்கள் கையில் ஏராளமான டாலர் வந்து குமிஞ்சிருச்சு. இவர்கள் டாலரை வைத்துக்கொண்டு என்ன செய்தது? ஒன்று, அங்கு மூலதனம் செய்யலாம். அங்கே மூலதனத்தை போய் அமெரிக்காவினுடைய கம்பெனியை வாங்குறதுக்கு இவங்கெல்லாம் முயற்சி பண்ணாங்கன்னா அது அவர்களுக்கு ப்ராப்ளம். அதனால் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது. சில விஷயங்களில் அவங்க வந்து முதலீடு செய்யலாம், சில தொழில்களில் முதலீடு செய்யக்கூடாது. இப்படி என்ற விதமான வரம்புகள்லாம் இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்க? டாலரை வச்சுக்கிட்டு, ஸோ டாலரை கொடுத்துட்டு கோல்டு, ஏன்னா அது வரைக்கும் உலகம் முழுவதும் நீங்கள் ₹1 வந்து அச்சடிக்கணும்னா ₹1 நிகரான தங்கம் இருக்கணும். அதுக்கு நிகரான தங்கத்தை அங்கே வச்சுருக்கணும். இவங்க வந்து தங்கம் கேட்க ஆரம்பித்தாங்க. பிரிட்டன் வந்து தங்கம் கேட்க ஆரம்பித்தாங்க. ஃப்ரான்ஸு ஒரு ராணுவ கப்பலில் தங்கத்தை எடுத்துகிட்டே வந்துட்டாங்க. இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி திரும்ப அவங்க கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஒன்றும் இது ஸ்டாப் பண்ண முடியல. ஆனால் அவங்களுக்கும் இப்போ கோல்டை வச்சுருந்து ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. கோல்டை வந்து வச்சுருந்தா தான் டாலர் அடிக்க முடியுங்கிற நிலைமை இல்லை. அப்படிங்கிறதுனால 1973 நிக்சன் வந்து நீ டாலருக்கும் கோல்டுக்கும் சம்மந்தமே இல்லை, நிகர்நிலை இல்லை, நீ டாலரை கொண்டு வந்தாலும் நான் கோல்டெல்லாம் தர முடியாது, $1 இருந்தால் அது ஓம் பிரச்சனை அப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டார். இது பண்ணப்போ அப்போ டாலர் வந்து யாரும் டாலரை வந்து வணிகம் பண்ணணும்னு என்ன அவசியம் இருக்குது? யாரும் பண்ண மாட்டாங்கல்ல. அப்போ தான் அந்த டாலரை நிலைநிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காக சவுதி அரேபியா மற்றும் ஏனைய நாடுகள், மத்திய கிழக்கு நாடுகளில் எல்லா ஒப்பேக் நாடுகளில், ஈரானும் ஒப்பேக் நாடு, வெனிசுலாவும் ஒப்பேக் நாடு. ஸோ அவங்களெலாம் இல்லை, இந்த மத்திய கிழக்கு அரபு நாடுகள் இருக்குல்ல, இந்த அரபு நாடுகள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து எண்ணெய் வணிகத்தை டாலரில் தான் பண்ணணும். நீங்கள் அது மாதிரி பண்ணிங்கன்னா உங்கள் ஊரில் இருக்கிற சுல்தான், ராஜா, ராணி இவங்களெல்லாம் பாதுகாப்பாக
நான் பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே வந்து உடன்படிக்கை ஆச்சு. ஒன்றும் எழுத்தெல்லாம் கிடையாது, பேச்சளவில் தான். 2 பேருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் வேணும். அதனால் வந்து 2 பேரும் வந்து ஒன்றும் எழுதாமே அதை வந்து கடைப்பிடிச்சாங்க. காமன் கரன்சியாக அந்த இடத்துல வந்து டாலர் உள்ளே வந்துருச்சு. சமயம். ஸோ டாலரை வச்சு தான் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த வணிகம் நடக்கணும். ஜப்பானுக்கு ஒரு துளி எண்ணெய் இல்லை, இந்தியாவுக்கு இருக்கிற அளவு கூட எண்ணெய் வந்து கிடையாது, பிரான்ஸுக்கு இல்லை, பிரிட்டனுக்கு இருந்தது, அதெல்லாம் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஜெர்மனிக்கு இல்லை. இவங்க எல்லோருமே வந்து எண்ணெய் வந்து இங்கேருந்து தான் வாங்கணும். ஸோ அதனால் டாலர் வாங்கணும்னா டாலர் தேவை. இந்த இடத்துல தான் அமெரிக்காவில் வந்து பார்த்தோன்னா எந்த ஒரு நாடு நினைச்சாலும் ஈஸியாக முடக்க முடியுது. உங்களுக்கு நீ இனிமேல் டாலரில் ஆயில் வாங்க முடியாது. ஆமாம். ஒரு இன்னும் எளிமையாக நம்ம சொல்லணும்னா, ஒரு காய்கறி கடைக்கு போயிட்டு நீ ஒரு காய்கறி வாங்குறது 10 ரூபா உங்கள்கிட்ட இருக்கும். ஆனால் நீ கொண்டு போகிற 10 ரூபா செல்லாதுன்னா அப்போ நீ வாங்க முடியாது. அது மாதிரி வருது. உங்கள் டாலர் வந்து அவங்க பேங்க் மூலம் தான் வரணும். ஆமாம். நீங்கள் வந்து நேரடியாக என்கிட்ட வந்து டாலரை கையில் கொடுத்து கத்திரிக்காய் வாங்கிட முடியாது. நீங்கள் ஏன்னா டாலர் வந்து அந்த பேங்கிங் சுற்றோட்டம் இருக்கு இல்லையா, அது வழியாக தான் வந்து சவுதி அரேபியாவுக்கு வரணும். அங்கே வந்து அமெரிக்கா வந்து அவங்களுடைய கையில் தான் இருக்குது. அந்த வங்கிகள், அந்த நாணய மாற்று நிறுவனங்கள் எல்லாமே அவங்க கையில் இருக்குது. அவங்க அதை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னா டாலர் வந்து நீங்கள் கையில் டாலர் வச்சுருந்தாலும் நீங்கள் டாலரை கொடுத்து வாங்க முடியாது, எண்ணெய் வாங்க முடியாது. ஈரான்கிட்ட எண்ணெய் வாங்க முடியாது, ஈரானுக்கும் டாலர் வாங்க முடியாது. டாலர் இல்லாட்டி மற்ற விஷயங்களை அவங்க ஈரான் வந்து இறக்குமதி பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து உருவாயிரும். அது வந்து அமெரிக்காவுக்கு ரொம்ப சாதகமான நிலைமை, இன்று வரையில் ஒரு சாதகமான நிலைமை. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆட்டம் காண ஆரம்பிச்சு. என்னென்ன சீனாவோட எழுச்சி காரணமாக, ரஷ்யாவினுடைய எழுச்சி காரணமாக, ஒரு வகையில் எழுச்சி தான். ரஷ்யாவிலையும் வந்து புத்தின் வந்ததுக்கப்புறம் அங்கே இருந்த குழப்பங்கள் எல்லாம் வந்து சீராகி அவர்கள் ஒரு பெரிய எண்ணெய் எரிவாயு மட்டும் இல்லை, எண்ணெய் எரிவாயு, அலுமினியம், தொழில்நுட்பம், அந்த மாதிரி எல்லா துறைகளிலுமே அவங்க வந்து ஒரு வளர்ச்சியை பார்த்து. ரஷ்யன் வாட்ச் பார்க்க முடியாது, ரஷ்யன் மொபைல் ஃபோன் பார்க்க முடியாது, கேமரா பார்க்க முடியாது. ஆனால் அவர்களுக்கென்று சில ஏரியா இருக்குது. இப்போ நியூக்ளியர் ரியாக்டர் என்றால் ஒன்று கனடாவிலேருந்து வாங்கணும், இல்லை ரஷ்யாவிலேருந்து வாங்கணும் அப்படிங்கிறது தான் நிலைமை. அவர்கள் தான் தொடர்ந்து உற்பத்தி செய்து கொண்டு அந்த தொழில்நுட்பத்தை முன்னேற்றம் கண்டு. இப்போ சமீபத்தில் ஸ்மால் மாடல் ரியாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயும் அவங்க வந்து அடுத்தடுத்த வந்துட்டாங்க. அவர்களுக்கு ஏராளமான கனிம வளம் இருக்குது, அலுமினியம், கோல்டு. அட்லாண்டிக் பகுதியும் இருக்குது அவங்களுக்கு, ஆசியா பகுதியிலும் இருக்குது, எல்லா வகையிலும் கனிம வளங்கள். அதனால் அவங்க வந்து பழைய மாதிரி இல்லை, ஓரளவுக்கு அவங்க ஸ்டெபிளைஸ் ஆகிட்டாங்க. அதனால் வந்து நாட்டினுடைய பொருளாதாரம் என்பது இவர்கள் நினைத்தது போல் மோசமாக இல்லை. அமெரிக்காவுக்கு தான் கடன் வந்து அவர்களுடைய ஜிடிபி போல் அவருடைய கடன் வந்து 200% இந்த மாதிரி இருக்குது. ரஷ்யாவினுடைய கடன் உள்நாட்டு கடன், தனி வெளிநாட்டில் கூட இல்லை, உள்நாட்டு கடனே 17% தான் அவங்க டோட்டல் ஜிடிபியில். அதாவது மிகுந்த ஆரோக்கியமான நிலைமையில் இருக்குது. அவங்களும் 10 வருஷமாக வந்து அமெரிக்காவினுடைய தடைகள்லாம் இருக்குது. பொருளாதாரக்குள்ள ஒரு சிவில் வார் போச்சு. அதன் பிறகு இந்த யுக்ரைன் போரால கடந்த ஒரு 3.5 வருஷங்களுக்கு மேலே வந்து அவங்க வளர்ச்சி குறைந்திருக்கு. அவங்களுக்கு பிரச்சனை தான் அது. பட்டு சர்வைவல் ப்ராப்ளம்ங்கிறப்ப அதை வந்து இது பண்ண முடியாது இல்லை. ஆமாம், அங்கேயே கொண்டு வந்து நியூக்ளியர் வார்ஹெட்டெல்லாம் வந்து உக்ரைன்லேயே வச்சுருவான் அப்படிங்கிற நிலைமை வரும்போது அதை வந்து தடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் நிலைமை. ஸ்ரீலங்காவில் வந்து எல்டிடி கொழும்புக்கு ஒரு டப்பா பிளேனை விட்டாங்க. அப்பயே ஆடி போயிட்டாங்கல்ல, இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஆடி போயிடுச்சு. அவன் நாளைக்கு அந்த பிளேனை வந்து கல்பாக்கத்துக்கு விட மாட்டாங்கிறது என்ன நிச்சயம்? இந்த பயம் வந்து எல்லோருக்கும் விருப்பது தானே. ஸோ அதனால் வந்து அவன் வந்து தடுக்கணுங்கிறதுக்காக பண்ணாங்க போர். சரியாக தவறாக அதுக்குள்ளே போக வேண்டாம், எந்த ஒரு நாடும் அதை வந்து செஞ்சுருக்கும். அவர்கள் சுதந்திரம் பெற்று தனி நாடாக ஆனபோதே நடந்த ஒப்பந்தம் என்ன அப்படின்னா, இந்த எந்த ஒரு நாடும் அமெரிக்காவுக்கோ அல்லது வேறு எந்த ஒரு இராணுவ கூட்டணிகளோ செல்லக்கூடாது என்ற நிபந்தனையின் அடிப்படையில் தான் அந்த நாடுகள்லாம் தனி நாடாச்சு. யுக்ரைன் இந்த மாதிரியான நாடுகள், யுக்ரைன் மட்டும் இல்லை, இப்போ இந்த லாட்வியா, லித்துவேனியா, எஸ்தோனியா அவங்களாம் ஆல்ரெடி நேட்டோவுக்கு போயிட்டாங்க. ஆக்சுவலாக அவங்களாவும் போகக்கூடாது. அந்த நாடுகள் உருவானதுக்கு வந்து அந்த நிபந்தனையின் பிறகு தான் அந்த நாடுகள் தனி நாடாக வந்து உருவாகிறதுக்கு ரஷ்யா அனுமதித்தது. அதே போல் அமெரிக்காவும் வந்து நாட் 1 இன்ச் இந்த ஈஸ்ட். சோவியத் யூனியன் வீழ்ச்சி அடைவதற்கு முன்பு எந்த அளவுக்கு நேட்டோ எந்த நாடுகளில் இருந்ததோ அந்த அளவுக்கு அதிலிருந்து கிழக்க வந்து நேட்டோவை விஸ்தரிக்க மாட்டோம் என்று அவர்களும் வந்து உறுதிமொழி கொடுத்தாங்க. அதெல்லாம் போயிடுச்சு. இந்த எல்சின்னு ஒரு குடியார அதிபர் இருந்தார், அவரெல்லாம் ஸ்டாப் பண்ண முடியல. அதனால் லாட்வியா, லித்துவேனியா, எஸ்தோனியா எல்லாம் வந்து நேட்டோவுக்கு போயிடுச்சு.
போலந்து, ஹங்கேரி, எல்லா பழைய கிழக்கு ஐரோப்பிய நாடுகளும் நேட்டோவுக்கு போயிடுச்சு. புத்தின் வந்ததுக்கப்புறம் தான் அவங்க முழிச்சுக்கிட்டு அதை ஸ்டாப் பண்ணாங்க. அதனால தான் அந்த போர். அதனால் கொஞ்சம் பாதிப்பு தான் அவங்களுக்கு, வேறு வழி இல்லை. அதனால் அந்த போரை நடத்த வேண்டியதாக இருந்துச்சு. மற்றபடிக்கு அவங்களும் வந்து பொருளாதார ரீதியாக ஸ்ட்ராங்காக இருக்காங்க. சைனா கேட்கவே வேண்டாம். ஸோ இப்போ இன்றைக்கி வந்து இவங்க அந்த போர் தொடுத்ததற்கான ஒரு காரணம் வந்து என்ன அப்படின்னா, ஈரானில் இருந்தும் வெனிசுலாவிலும் இருந்தும் எண்ணெய் வந்து சைனாவுக்கு போடுவதை ஸ்டாப் பண்ணணும், சீனாவினுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தணும், அதுக்கு வந்து தடையை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதும் ஒரு காரணம். ஸோ இந்த எல்லா காரணங்களும் சேர்ந்து தான் வந்து டாலரை காப்பாற்ற வேண்டும், இஸ்ரேலுடைய இருப்பை காப்பாற்ற வேண்டும். ஏன்னா இஸ்ரேலுக்கு அமெரிக்காவில் அரசியலில் இருக்கக்கூடிய செல்வாக்கு, யூத லாபி, அவற்றினுடைய செல்வாக்கு என்பது அடுத்த அதிபர் யார் என்பதையெல்லாம் தீர்மானிக்கக்கூடியதாக இருக்குது. தங்களுடைய அந்த அளவுக்கு பலமாக அவங்க வந்து அந்த இடத்துல வேரூன்றி இருக்கு. அவருடைய பொருளாதார பலம் என்பது அந்த மாதிரி இருக்குது. எல்லாம் வந்து இந்த ஃபேஸ்புக்கு, ஜூஸ், எல்லா ஹைடெக் நிறுவனங்களும் யூதர்களுடைய நிறுவனங்கள். எல்லா யூதர்களும் மோசம்னு சொல்லலை, பட் அவர்களுடைய நலனை வந்து அவர்கள் வந்து பிரதிநிதிப்படுத்தக்கூடிய ஒரு இதுவாக இருக்காங்க, ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவர்கள் வந்து அவர்களுடைய அந்த பலத்துக்கு பயந்து அதிபர்கள் எல்லோரும் அவங்களுக்கு ஜல்ரா போடுறவங்களாக, அவங்க சொல்கிறத கேட்டு நடக்கிறவங்களாக தான் இருக்காங்க. ஒபாமா உட்பட. ஒபாமா முதல் கருப்பு அதிபர் என்றெல்லாம் சொன்னாங்க. அவர் கருப்பாக இருந்தாலும் சரி, வெள்ளையாக இருந்தாலும் சரி, அவருக்கு எல்லாருக்கும் பாஸ் வந்து யூதர்கள் தான் அப்படிங்கிற நிலைமை இருக்குது. ஸோ அவர்களுடைய நலன், அமெரிக்காவினுடைய நலன், டாலருடைய இது, சீனாவும் ரஷ்யாவும் மேலே வருவது தடுக்க வேண்டும். உலக நாடுகளில் பல நாடுகளுக்கு இப்போது சீனா தான் முதன்மையான வணிக கூட்டாளியாக மாறியது. அமெரிக்காவினுடைய அந்நிய முதலீட்டில் 70% லத்தீன் அமெரிக்க நாடுகளில் இருக்குது. லத்தீன் அமெரிக்க நாடுகள் எல்லாம் வந்து அவர்களுடைய வணிகத்தின் 90% அமெரிக்காவோட நடந்துகிட்டு இருந்தது ஒரு காலத்தில். சில நாடுகள் 70%, 80%. இப்போ ஒரு நாடும் வந்து அவர்களுக்கு முதன்மையான வணிக கூட்டாளி என்பது அமெரிக்கா இல்லை, எல்லாருக்கும் வந்து சீனா தான். சீனா மட்டும் இல்லை, அதில் இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, அவர்களுக்கும் சீனாவுக்கும் இந்த வணிகத்தில் இருக்கக்கூடிய அந்த சமன்பாட்டில் சில நாடுகள் அவர்கள் சீனாவுக்கு ஏற்றுமதி செய்வது என்பது சீனாவிலிருந்து இறக்குமதி செய்வதை காட்டிலும் அதிகமாக இருக்குது. மற்ற நாடுகள்லையும் ஒரு சிறு அளவுக்கு தான் துண்டு விழுது. ஸோ அதனால் அது ஒரு புதிய உலகமாக உலகம் வந்து உருவாகி வருகிறது. இது அமெரிக்காவின் நலனுக்கு எதிரானதாக இருக்கிறது. அதனை ஸ்டாப் பண்ணணும். இது எல்லாம் சேர்ந்து தான் இந்த போரை வந்து கொண்டு வந்தது. ஆனால் போர் வந்து அவர்கள் நினைத்தவாறு வெற்றிகரமாக அது நடக்கலை. ஒன்றும் இப்போ ஸ்டாப் பண்ண முடியல, ஈரானை வந்து ஒடுக்க முடியல. சார், இந்த இடத்துல தான் சார் எல்லாருக்குமே ஒரு கேள்வி வருது. இப்போ ஈரான், ஈராக் இந்த 2 நாடுகளும் வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள், கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான சுச்சுவேஷன் இருந்த மாதிரி இருந்தது. இந்த போர் துவங்கிறதுக்கு முன்னாடி வெனிசுலா அப்படிங்கிற ஒரு நாட்டை வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நினைச்ச மாதிரி ஒரு இரவுன்னு நம்ம சொல்லலாம், கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 மணி நேரத்தில் அந்த நாட்டோட அதிபரை கடத்திட்டு வந்தாங்க. அந்த நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. ஈராக்லேயும் இதுக்கு முன்னாடி அவங்க பண்ணியிருக்காங்க. சதாம் ஹுசேன் அப்படிங்கிறவர் உலக அளவில் அமெரிக்காவால் அவர் வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவராக இருந்தாலுமே அவரை நீக்கிட்டு அடுத்து ஒரு ஆட்சி அவங்களால, ஒரு தடுமாற்றம் இருந்தாலுமே அவங்களால அதை ஏற்படுத்த முடிஞ்சிச்சு. ஆனால் அந்த ஒரு விஷயத்தை அவங்களால ஈரானில் ஏன் செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. தலைவரை கொண்டுட்டாங்க, அப்படி இருந்தாலும் ஒரு ஆட்சி மாற்றம். அதுக்கு முன்னாடி ஈரானில் வந்து பார்த்தோன்னா ஒரு போராட்டம் இருந்தது, மக்களோட புரட்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கான அந்த போராட்டத்தை நம்ம மேற்கட்டிய ஊடகங்கள் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி இருந்த சமயத்துலையுமே ஏன் வந்து அவங்களால ஈரானில் இவங்க எதிர்பார்த்த ஒரு வெற்றியை பெற முடியல அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி. இத்தனை காரணங்கள் நம்ம பார்த்தோம். அமெரிக்கா வந்து ஈரானை தாக்குறதுக்கான ஒரு காரணங்களாக இருக்குது. ஸோ இத்தனை வலிமையான அமெரிக்காவால் இந்த இடத்துல எந்த ஒரு காரணத்தினால இதை சாதிக்க முடியாமல் தவறியிருக்காங்க சார்? அது பல காரணங்கள். அதான் வந்து அந்த ஈரானினுடைய உள்ளார்ந்த வலு என்பது ஒரு முக்கியமான காரணம். ஆனால் அது மட்டும் இல்லை, இன்றைய சர்வதேச நிலைமை என்பது ஈரான் என்பது தன்னுடைய நலனை பாதுகாத்து நிற்பதற்கு தேவையான அளவுக்கு வெளியிலிருந்து அதற்கு ஆதரவு வருகிறது என்பது ஒரு முக்கியமான காரணம். ஒரு 25 ஆண்டுகளுக்கு முன்பு இது நடந்திருந்தால் சீனா இந்த அளவுக்கு பலமோடு இல்லாத நேரத்தில் சோவியத் யூனியன் தன்னுடைய சொந்த பிரச்சனைக்குள்ளே மூழ்கி போய் இருக்கிற ஒரு நிலைமையில் இது நடந்திருந்தால் ஈரான் வந்து நின்றுக்க முடியுமா அப்படின்னா நின்றுக்க முடியாது என்பது தான்.
அவர்களுக்கு வீரம் இருக்கலாம், அவர்களுக்கு வந்து தொழில்நுட்பம் இருக்கலாம், அது ஞானம் இருக்கலாம், கல்வி பெருகி இருக்கலாம், எல்லாம் இருந்தாலும் அமெரிக்காவுடைய இராணுவத்துக்கு முன்னாடி யாருமே வந்து பெரிய அளவில் தாக்குப்பிடிக்க முடியாத நிலைமை தான் இருந்தது. ஆனால் இந்த 25 ஆண்டுகள் புத்தின் வந்து 2000 வருஷத்தில் அவர் பதவிக்கு வர்றாரு. சீனா வந்து 1980களிலிருந்து வளர்ச்சி முகத்தில் இருக்குது. இவை எல்லாம் இணைந்து தான் வந்து ஈரானை இந்த ஒரு வலிமையான நிலைமைக்கு அவர்களுடைய சொந்த பலம் என்பதும் இருக்குது. அது இல்லாட்டி வெளியிலேருந்து என்ன பண்ணாலும் அதை வந்து போதுமானதாக இருக்காது. அவர்களுடைய சொந்த பலம், அவர்களுடைய வரலாற்று ரீதியாக எதிரிகளை எதிர்கொண்டு நின்று தாக்குப்பிடித்த அந்த வரலாறு இருக்குது. அதற்கான மன பக்குவம் இருக்குது. அந்த நாட்டினுடைய உற்பத்தி தொழில்நுட்பம் எல்லாம் வந்து அதற்கு தோதானதாக இருக்கிறது. இது எல்லாவற்றுக்கும் மேலாக சர்வதேச அரசியல் என்பதும் அவர்கள் இதனை செய்வதற்கு போதுமான அளவுக்கு அவர்களுக்கு உதவி செய்வதாக இருக்கிறது. அங்கே வந்து 2000 கிலோமீட்டர் தள்ளி போய் கரெக்டாக வந்து ஒரு பில்டிங்கில் கொண்டு போடுறதுக்கு தேவையான தொழில்நுட்பம் என்பதெல்லாம் ஈரான்கிட்ட இன்றைக்கும் கிடையாது. அது வந்து 1-2 நாடுகள்கிட்ட தான் இருக்குது. இந்தியாவுக்கு இருக்குது. அந்த உதவியை சீனாவும் ரஷ்யாவும் தொழில்நுட்பம் வகையில் அவங்க உதவி செஞ்சுதான் நிறைய அமெரிக்கனோட நியூஸ் சைட்ஸ்ல வந்து இதை பற்றி பண்ணுறாங்க. சேட்டலைட் ஜாமிங்லாம் பண்ணி இவர்களுடைய ஏவுகணைகள் செல்லும் பொழுது அந்த ஏவுகணைகளை அமெரிக்கர்களாலும் இஸ்ரேலியர்களாலும் அதனை கண்டறிந்து அதற்கேற்ப நடவடிக்கை எடுக்க முடியாதவாறு பண்ணுறதுங்கிறதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த உதவிகள்லாம் வந்து ரஷ்ய சீன உதவி இல்லாமல் அவங்களாக செய்துவிட முடியாது. போருங்கிறதே மாறிப்போச்சு இல்லை. 1ஆம் உலகப் போரில் எல்லாரும் ட்ரென்ச்சுக்குள்ளே இருந்து துப்பாக்கியால் சுட்டுக்கிட்டு இருந்தாங்க. 2ஆம் உலகப் போர்லேயே வந்து குண்டுகள் எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கும் அணுகுண்டு அப்படிங்கிறது இன்னும் எந்த அளவுக்கு இப்போ இன்றைக்கே வந்து இவ்வளவு நடந்திருக்குது இல்லை. 2 மாதம் போர் நடக்குது. ஒரு சோல்ஜரும் ஈரானுக்குள்ளே இப்போ வரைக்கும் போக ஈரானோட கடல் பரப்புல கூட இன்னும் அவங்க வரல போல. ஸோ போரினுடைய தன்மை என்பதும் மாறி இருக்குது. இந்த தன்மை மாறின தன்மை என்பது ரஷ்யர்கள் சீனர்கள் எல்லாம் உதவி பண்ணுறதுக்கு தோதானதாக இருக்குது. எல்லாம் சேர்ந்து தான் ஈரான் வந்து தாக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கு. ஏதோ ஒரு காரணத்தினால தாக்கு பிடிச்சதா சொல்ல முடியாது. சார், இந்த இடத்துல வந்து மத்திய கிழக்கு நாடுகளில் ஈரான் அப்படிங்கிறது ஒரு தனி நாடாக தெரியுது, மற்ற அரேபிய நாடுகள் ஒரு தனி நாடாக தெரியுது. இதுக்கான காரணங்கள் சார், அதோட பின்னணி என்னவா சார் இருக்குது? மத்திய கிழக்கு நாடுகள் எல்லாமே அது ஈராக்கை விட்டுருவோம். ஈராக் வந்து எண்ணெய் வளம் நீர் வளம் எல்லாம் நிரம்பிய ஒரு நீண்ட நாகரிகம் பண்பாடும் இருந்த ஒரு நாடு தான். ஈரான் அளவுக்கு துருக்கி அளவுக்கு பழமையான நாகரிகம் இல்லை. ஆனால் ஒரு 1000 வருடங்களுக்கு மேலாக தொடர்ந்து மக்கள் வாழ்ந்து வந்த ஒரு இடம்தான் ஈராக். எண்ணெய் வளம் இருக்குது, கனிம வளம் இருக்குது, ரெண்டும் இருக்குது. ஆனால் மற்ற அரேபிய நாடுகள் அவை அனைத்தும் கிட்டத்தட்ட ஒரு பாலைவனம் அல்லது அரைப்பாலைவனம் தான். அங்கே வந்து எந்த காலத்திலும் வந்து நிலையான மக்கள் இருந்ததில்லை. இப்போ கடந்த ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தா மக்கள் பெரும்பாலும் நாடோடிகளாக தான் இருந்தாங்க. இதில் மட்டும்தான் ஒமானில் ஒரு சிறு அளவுக்கு இருந்தது. ஒமான்லேயும் வந்து ஒரு சிறு பகுதி தான் தென் ஒமானில் ஷலாலாபாங் கேரளா மாதிரி இருக்கும் ஒரு சிறு பகுதி. அதை தவிர அவங்களும் வந்து பெருமளவுக்கு வெறும் பாலைவனம் தான். அவர்கள் காலங்காலமாக அந்த ஐரோப்பாவுக்கும் இந்தியாவிற்கும் இடையிலான அந்த வணிகத்துக்கு வழியில் இருந்த நாடாக ஒமான் இருந்ததுனால அதனால் பயன்படுறாங்க. மற்ற நாடுகளுக்கெல்லாம் அந்த பயனும் கிடையாது. ஸோ அதனால் அந்த நாடுகள் எல்லாமே செயற்கையாக பிரிட்டனாலும் பிரான்ஸாலும் 1ஆம் உலகப் போரை ஒட்டிய காலத்தில் துருக்கியினுடைய ஆளுகையின் கீழ் இருந்தது. துருக்கியில் இருந்த உஸ்மானிய பேரரசுக்கு கீழான பகுதிகளாக இருந்தது. அவர்களை தோற்கடித்த பொழுது இந்த பகுதிகளை நீ பாதி நான் பாதின்னு 2 பேரும் பிரிச்சுக்கிட்டு இது வந்து சவுதி அரேபியா, இந்த இடத்துல ஒரு கோடை போட்டு இந்த கோட்டுக்கு இந்த பக்கம் ஒமான் அப்படின்னு எல்லாம் அவங்க அனௌன்ஸ் பண்ணாங்க. அவங்கெல்லாம் சண்டையெல்லாம் போட்டுக்கிட்டாங்க. ஒமானுக்கும் சவுதி அரேபியாவுக்குமே ஒரு சமயத்தில் ஒரு போர் நடந்தது. அதுபோன்று பிரச்சனைகள் சின்ன பிரச்சனைகள் அந்த நாடுகளுக்குள்ளும் இந்த பிரச்சனை இருக்குது. மதம் வந்து ஒரு பிரச்சனை. மதம் வந்து அவர்கள் வந்து முகமது நபியினுடைய குடும்பத்தில் வந்த இரத்த உறவு கொண்டவர்களை தான் அடுத்த கலீஃபாவை அடுத்த மத தலைவர்களாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது ஷியாவினுடைய கொள்கையாக இருக்குது.
ஆனால் அங்கே வந்து அது மாதிரி இல்லை, சுன்னி முஸ்லீம் மத்தியில் அது மாதிரி இல்லை. ஸோ அதனாலேயே வந்து அவர்களுடைய மத குருக்களை அவர்கள் போலி மத குருக்கள் என்று இவங்க சொல்லுவாங்க, ஷியாக்கள் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. இதில் ஒமானில் இருக்கிற வந்து அவங்க இன்னும் 3வது ஒரு சின்ன குரூப், பேர் என்னன்னு மறந்து போச்சு எனக்கு. அவர்கள் சுன்னியும் இல்லை ஷியாவும் இல்லை, 3வது குரூப்பு. ஸோ அதனாலேயே இவங்கள வந்து சவுதி அரேபியா வந்து பிரதர் முஸ்லீம்னு சொல்ல மாட்டாங்க, அவங்க வந்து ஃப்ரெண்டு தான். இந்தியா எப்படியோ அது மாதிரி தான் அவங்க. இவங்களும் சொல்ல மாட்டாங்க, ஷியாக்களும் ஈரானும் அது மாதிரி சொல்லாது. அதனால தான் அவங்க வந்து ப்ரோ இந்தியா. ஸோ இந்த இது மாதிரியான கொஞ்சம் வரலாற்று ரீதியான பிரச்சனைகள் இருக்குது. ப்ளஸ் அமெரிக்காவுக்கு எந்த அளவுக்கு ஈடு கொடுப்பது, அமெரிக்கா சொல்லுவதை எந்த அளவுக்கு கேட்பது என்பதில் வேறுபாடு இருக்குது. ஒமான் வந்து முழுக்க அவன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க, சண்டையும் போட மாட்டாங்க, அது மாதிரி ஆள். ஈரான் வந்து அது மாதிரி இல்லை. ஈராக் வந்து பெருமளவுக்கு அவர்கள் சொல்வதை கேட்டு நடப்பவர்களாக தான் இருந்தாங்க. சதாம் ஹுசேன் குவைத்துக்கு போர் எடுத்ததெல்லாம் அமெரிக்கர்களுடைய சொல்லியது, அந்த எண்ணெய் வயல்களை கைப்பற்றுறதுக்காக அமெரிக்காவோட அதுக்காக தான் பண்ணாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் அங்கேயும் வந்து அரசியல் மாற்றம், நிலைத்தன்மை இல்லாமல் போயிடுச்சு. அங்கே பாத் சோசலிஸ்ட்னு அந்த அமைப்பு, அந்த அரசியல் வந்து வளர்ச்சி அடைந்தது. அதனால் பாதி அமெரிக்காவுக்கு சார்பு, பாதி அமெரிக்காவுக்கு எதிர்ப்பு என்ற விதமாக ஈராக்கில் இருந்தது. அதனை வந்து இட்டு நிரப்பி முழுமையாக அமெரிக்க ஆதரவாக மாற்ற வேண்டும் என்பது தான் அந்த ஈராக் போர். ஏன்னா ஈராக்கு வந்து ஈரானோட சண்டை போடணும்னா அமெரிக்காவை நம்பி இருக்கணும் அப்படிங்கிறதுனால அந்த ஊர் நாட்டில் உள்ளாக இருக்கக்கூடிய பிரிவினைகள், மாற்றுக் கொள்கைகளை மறந்துவிட்டு போர் தொடுப்பது, பாகிஸ்தானை எதிரியாக வந்து சித்தரித்து இங்கே இருக்கிற மக்களை வந்து பாகிஸ்தானுக்கு எதிரிகளாக மாற்றுவது என்பது இருக்குல்ல, அதற்குள்ளாக முஸ்லீம் எதிர்ப்பு என்பது அடங்கியிருப்பது போல் அதுவும் வந்து இந்த ஈரான் போரை தூண்டிவிட்டதில் அது இருந்தது. ஸோ இந்த விதத்தில் தான் அவர்களுக்குள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை ஊதி பெரிதாக்கி அதனை பயன்படுத்தி கொள்வதற்கு அமெரிக்கா வந்து மிகுந்த நயவஞ்சகமாக அதனை பண்ணுது. இஸ்ரேல் அவர்களுடைய மொசாடு அவர்களுடைய ஊடுருவல் காரணமாக எந்த ஒரு நாட்டிலும் அவர்கள் எந்த ஒரு தலைவரையும் என்று வேண்டுமானாலும் துப்பாக்கி முனையில் அவர்களை கொண்டு தீர்க்கலாம் என்ற அளவுக்கு அவர்கள் பலமாக இருக்கிறார்கள். அவர்களும் அவங்க மட்டுமே அவங்களே பண்ணிட முடியாது, அவர்களுக்கும் அமெரிக்காவினுடைய முழு ஆதரவும் இருக்கின்ற காரணத்தினால தான் அவங்களும் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து நிலைமை. ஓகே சார், இப்போ இந்த போரை சார்ந்து நம்ம பார்க்குறப்ப ரஷ்யாவுக்கு வந்து அப்பாஸ் ஆராய்ச்சி போயிருந்தார். ஸோ இன்னொரு பக்கம் அமெரிக்கா வந்து பேச்சுவார்த்தைக்கு நாங்கள் தயாரில்லை அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. திரும்பவும் ட்ரம்ப் வந்து நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. அவருடைய மனநிலை எப்படி மாறும் அப்படிங்கிறத நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இந்த போர் வந்து அடுத்த கட்டமாக இதே மாதிரி ஒரு இழுபறியாக போகுமா சார்? விரைவில் முடிவதற்கான சாத்தியக்கூறுகள் ஏதாச்சும் இருக்கா? முடிஞ்சிடும் தான் நினைக்கிறேன். முடிஞ்சோம்னா ஏன்னா ஈரானியர்களுக்கு நிச்சயமாக இது பெரும் பிரச்சனை தான். நாடு அவர்களுடைய வணிகம் என்பதை அவர்கள் பலகாலமாக அவர்கள் செய்ய முடியலை. இன்னும் கொஞ்சம் மோசமாக இருக்குது. அவர்களுடைய முழு திறமை, முழு அவர்களுடைய என்ன செய்திருக்க முடியுமோ அதை செய்ய விடாமல் அவர்களை தடுத்து நிறுத்தி இருக்கின்றார்கள். அதனால் வந்து பிரச்சனைகள் நிறையா இருக்குது அந்த நாட்டுக்குள்ளே. அதனால் அவர்கள் வந்து இந்த போர் முடிவுக்கு வருவது என்பது அவர்களை பொறுத்த மட்டும் வந்து விரும்பக்கூடிய, வரவேற்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது. அமெரிக்கா ஒன்றும் பண்ண முடியல. இந்த நாளாக அவர்களுடைய கையாலாகாத தனம் வந்து வெளியில் எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் நிலைமையாக இருக்கிறதுனால ட்ரம்ப்பு என்ன சொன்னாலும் மற்ற உடனிருப்பவர்கள்லாம் இந்த இன்னர் சர்க்கிளில் இருக்கிறவங்க ட்ரம்ப் சொல்கிறதுக்கெல்லாம் ஆமாம் போடுறவங்களாம் இருக்கலாம். இராணுவத்தில் இருக்கிறவங்க மற்றவங்கெல்லாமும் இப்போயே வந்து 3-4 பேர் இராணுவத்தை முக்கியமான ஜென்ரல்லாம் வந்து சிலர் அவங்களே பதவியை விட்டு விலகிட்டாங்க, சிலர் இவங்க தரப்புல இருந்தும் பதவி விட்டு நீக்கினாங்க. ஸோ அந்த ஸ்ட்ரகிள் வந்து அங்கே போயிட்டுருக்கு. அது வந்து அவர்களை வந்து ஏதோ ஒரு வகையில் ஒரு ஃபேஸ் சேவிங்பாங்கள்ல, ரொம்ப மூக்கு உடையாமல் வந்து போரை முடித்து நானும் வெற்றின்னு சொல்லிக்கிற மாதிரி அவங்க வெற்றின்னு சொல்லிக்கிற மாதிரி ஒரு நிலைமையில் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான முயற்சி தான் இது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஈரான் எதுக்காக அவங்களுக்கு அந்த அடிபணிஞ்சு போகணும் அப்படின்னு ஒன்றும் இல்லையே. அவங்களோட ஃபேஸ் சேவிங்க்கு ஈரான் ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்கு என்ன இது இருக்குது? ஒன்றும் இது இல்லை. அவன் வந்து அவன் 7வது கப்பல் படையெல்லாம் கொண்டு வந்து நிப்பாட்டிலாம் பார்த்தாங்க. அது ஒன்றும் படைய மாதிரி போர் என்பது அதனுடைய தன்மை ரொம்ப மாறி போச்சு அப்படிங்கிறத
யாருமே எதிர்பார்க்கல. ஏன்னா இந்த இராணுவத்தை, அமெரிக்க இராணுவத்தையும் அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய 700-800 படைத்தளங்களையும் வச்சுக்கிட்டு அமெரிக்கா வந்து யாரையும் வந்து சீனாவையே வந்து ஆட்டி படைத்து விட முடியும் என்று அமெரிக்கர்கள் நம்பினார்கள். மற்றவர்கள் பயந்தார்கள். சீனா உட்பட எல்லோருமே அந்த ஒரு பீமம் இரண்டாம் உலக போருக்கு பின்னாடி அமெரிக்க ராணுவம்னா பலமானது. அந்த 1 லட்சம் பேர் ஆயுதங்கள் இருக்காங்க. ஜப்பானில் 1 லட்சம் பேர் இருக்காங்க. சீனாவின் இராணுவம் என்பதெல்லாம் சீனாவினுடைய எல்லையை பாதுகாப்பதற்கு, அவர்களுடைய நாட்டை பாதுகாப்பதற்கான ஒரு இராணுவம் தான், எவ்வளோதான் பலமாக இருந்தாலும். அவங்களுக்கு வந்து வெனிசுலாவில் அந்த லத்தீன் அமெரிக்க நாடுகள் பக்கத்துலலாம் எந்தவித இராணுவ தளமும் இல்லை. ரஷ்யாவுக்கும் இல்லை. ரஷ்யாவுக்கும் அவர்களுடைய நாட்டை பாதுகாப்பதற்கான பலம் தான் அவங்களுக்கு இருக்கே ஒழிய, அங்கிருந்து ஒரு 3000 கிலோமீட்டர் தள்ளி நியூசிலாந்து பக்கத்தில் போய் சண்டை போடுறதுக்கெல்லாம் அவங்ககிட்ட ஒன்றும் உட்கட்டமைப்பும் இல்லை, அதற்கான இராணுவம் எதுவும் இல்லை. ஸோ இதுதான் நிலைமையாக இருந்தது. அதனால் பயந்தாங்க, எல்லாருமே பயந்தாங்க. ஆனால் இப்போ வந்து ஈரான் வந்து இல்லை, அப்படி பயப்பட வேண்டியது இல்லை அப்படிங்கிறத காட்டிய ஒரு நிகழ்வாக தான் இந்த 2 மாத நிகழ்வு என்பது இருக்குது. ஸோ போர் முடிஞ்சால் வரக்கூடிய உலகம் என்பது ஒரு புதிய உலகம் தான். அது அமெரிக்கா வந்து இத்தனை நாள் இருந்த அந்த வலிமையான ஒரு அமெரிக்காவா இல்லை அப்படிங்கிறத காட்டக்கூடிய ஒரு இடத்துக்கு நகர்த்தி இருக்கு. அது மாதிரி அவங்களாம் வந்து தங்களுடைய கையாளாகாத தனத்தை அவர்களே வெட்ட வெளிச்சமாக்கி விட்டார்கள் என்று தான் சொல்லணும். இது ஒரு சில பேருக்கு, மற்றவர்களுக்கு இது ஒருவேளை தெரிந்திருக்கலாம். ஹிலாரி கிளின்டன் போன்றவர்களுக்கு இல்லை நம்ம நினைக்கிற மாதிரி பழைய மாதிரி இல்லைங்கிறது தெரிந்திருக்கலாம். அதனால் ஜாக்கிரதையாக இருந்தாங்க. இந்த ஆள் வந்து அதை புரிஞ்சிக்கல. அதனால் வந்து வெட்ட வெளிச்சம் ஆகிட்டார். அமெரிக்காவினுடைய இன்னொரு ஃபேஸ் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டாரு, வந்து வெட்ட வெளிச்சம் ஆகிட்டார். இனி வரக்கூடிய உலகம் என்பது பழைய உலகமாக இருக்க போவதில்லை. ஏன்னா அங்கே இருக்கிற அரேபிய நாடுகள்லாம் வந்து அங்கே அவர்களுடைய நாட்டை அமெரிக்காவினுடைய படைகளோ அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்களோ பாதுகாக்க முடியவில்லை. இருந்தது எல்லாத்தையும் பலத்தையும் அங்கே வந்து இஸ்ரேலை பாதுகாப்பதற்கு தான் பயன்படுத்தினாங்களே ஒழிய இந்த நாடுகளை பாதுகாப்பதற்கு பயன்படுத்தவில்லை. அவர்களுடைய நாடுகள் அதிகம் தாக்கப்படாமல் இருந்தது ஈரான் காட்டிய ஒரு நட்புறவு அல்லது ஈரான் காட்டிய கன்சிடரேஷன் வாங்கலையே, ஈரானுடைய என்ன சொல்கிறது, ஒரு தார்மீக நெறிமுறை காரணமாகத்தான் தாக்கப்படவில்லை ஒழிய, இல்லாட்டி ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிரும் நமக்குமே. ஏன்னா அவங்க நமக்குமே 5 லட்சம் பேர் இருக்காங்க யுஏஇயில். அந்த நாட்டு மக்கள் 5 லட்சம் பேர் இருக்காங்க. 10 லட்சம் பேர் இந்தியர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களோட நமக்கு தான் பெரிய ஒரு பாதிப்பாக பெரிய பிரச்சனை. அது வந்து எல்லாரும் உணர்ந்திருக்காங்க. பட் அந்த சொந்த நாட்டில் மக்களை வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய குடும்பங்களாக தான் இன்றைக்கும் வந்து அங்கே எல்லா இடத்துலையும் இருக்காங்க. எக்ஸப்ட் ஒமானில் ஒரு மாதிரி இதே மாதிரி ஈரானில் இருந்த மாதிரி ஒரு பாராளுமன்றம் ஒன்று, மஜ்லிஸ்ன்னு ஒன்று உருவாக்கி பல காலமாக நான் அங்கே இருந்தப்பயே அது வந்து தேர்தலெலாம் நடக்கும். அங்கே இருக்கக்கூடிய சுல்தான் வந்து கிட்டத்தட்ட இந்த கான்ஸ்டியூஷனல் மொனார்கி இங்கிலாந்துலலாம் இருக்கிற மாதிரி அது மாதிரி நிலைமைக்கு கிட்டத்தட்ட அதுக்கு வந்துட்டாங்க. அதுக்கு நகர்ந்து போய்கிட்டு இருக்காங்க. மற்ற இடங்கள் எல்லாமே முழுக்க சுல்தான்களுடைய ஆட்சியாக தான் இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. அவங்க வந்து இனிமேல் பழைய மாதிரி இருக்க முடியாது என்பது அவங்களுக்கும் தெரிந்திருக்கும். ஸோ அவர்களும் மாற்றங்களுக்கு உள்ளாகணும். ஸோ மாற்றங்களுக்கு, பெருமளவுக்கான உலக மாற்றங்களுக்கு ஒரு திறப்பாக இந்த போர் நடந்து முடிய போகிறது என்று தான் நான் கருதுகிறேன். ஓகே சார், இந்த மத்திய கிழக்கில் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான இந்த போர், அதை தொடர்ந்து அமெரிக்கா எப்படி வலிமையான நாடாக மாறிச்சு, ஈரான் இந்த போருக்குள்ளே வரதுக்கான கட்டாயம் ஏன் ஏற்பட்டது, இஸ்ரேலுக்கான முக்கியத்துவம் என்ன, சீனா ரஷ்யா இந்த நாடுகளோட பங்களிப்பு என்னவா இருக்குது அப்படின்றத பல விஷயங்கள் பற்றி நம்ம விதைச்சிருக்கோம். உங்கள் நேரம் அளிச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி, மிகவும் நன்றி. நேர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering.